ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அபூர்வமான ஒரு அதிசயமான வீடியோவுடைய நேரடி காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி மாதமானது நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு கொண்டு இருக்கு. அந்த மாதிரி தமிழ் மாதத்தில் 9வதாக வரக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது தனுர் மாதம் என்று கூட அழைக்கப்படும். அதே போல 12 மாதங்களில் இருக்கக்கூடிய இந்த 9வது மாதம் மார்கழி மாதத்தில் மற்ற மாதங்களை காட்டிலும் அதிகப்படியான குளிர் இருக்கும். அதனால் இது குளிர் நிறைந்த மாதம் என்றும் அழைக்கப்படும். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவர்களுக்கு விடியற் கால பொழுது. அதனால் இந்த மாதத்தில் விடியற் காலையில் எழுது நாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வெற்றியை பார்க்க முடியும். அதை விட காலையில் எந்திரிச்சு அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்குள்ள நம்மளை அறியாமையே ஒரு பாசிட்டிவ் வைபானது உண்டாகும். அதே போல் இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் என்று தான் தெய்வீகத்தனமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே ஒவ்வொரு நாள்லையுமே ரொம்ப சிறப்புகள் அதிகம் இருப்பதாக குறிப்பிடப்படுது. அதன்படி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும். மாதங்களில் 12லையுமே ஏகாதேசி 2 வரும். வளர்பிறை தேய்பிறை அப்படின்ட்டு இந்த வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்களில் வரக்கூடிய ஏகாதேசியில் மார்கழி மாதத்தில் வளர்பிறை வரக்கூடிய ஏகாதேசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பானது நடக்கும். அந்த சொர்க்கவாசல் திறப்புங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நேரடியாக பார்க்க போகிறீங்க. ஸோ திருப்பதியில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த ஒரு அரிய வகை காட்சியை இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ பல பேருக்கு திருப்பதி போகணுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். அதை விட திருப்பதி கோவிலில் அந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கணுங்கிறது கனவாகவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கனவு நினைவாகக்கூடிய வகையில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நேரில் போய் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நீங்கள் சொர்க்கவாசல் திறந்தது பார்த்தது போல் அமையும். கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில் ஒரு நாள் மட்டுமே அனைத்து பெருமாள் இருக்கக்கூடிய கோவில்கள்லையும் அந்த சொர்க்கவாசல் கதவானது திறக்கப்படும். அப்படி திறக்கப்படக்கூடிய அந்த சொர்க்கவாசல் கதவு வழியாக பெருமாளை நாம் தரிசனம் பண்ணும்போது அதனால் நமக்கு முக்தியானது கிடைக்கும். நம்மளுடைய இறந்து போன உறவினர்கள்லாம் அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள வணங்குறோமா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சொர்க்கவாசல் திறக்கும் போது பெருமாளை வணங்கும் போது அவங்களையும் நம்ம வணங்குற மாதிரி கணக்காகுது. அந்த சொர்க்கவாசல் வழியாக தான் நம்மளுடைய உறவினர்கள் சொர்க்க பதவியை அடைகிறாங்க. ஸோ எங்குமே இல்லாத ஒரு அதிசயம்தான் இந்த ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. ஸோ இதனாலேயே மார்கழி மாதம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் மாதமாக குறிப்பிடப்படுது. ஸோ இந்த சொர்க்கவாசல்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே திறக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், திறக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2023 ரொம்ப ஸ்பெஷலாக சனிக்கிழமையிலே சொர்க்கவாசல் திறப்பு வந்திருக்கு. அதுதான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெவ்வேறு நாளில் வரும், அது சாதாரண விஷயம். ஆனால் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையிலே இந்த டைம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது. அதுவும் இன்னும் நான் நிறைய உங்ககிட்ட சொல்லணும்னா, திருப்பதி கோவிலுடைய இந்த சொர்க்கவாசல் திறப்பை பார்த்தது நாம் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய புண்ணியம் என்று தான் சொல்லணும். ஏன்னா திருப்பதியுடைய வரலாறு அந்த மாதிரி. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதி இருக்கக்கூடிய மலை நகரமான திருமலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய வைணவ கோயிலாக தான் இந்த கோவில் இருக்குது. மேலும் விஷ்ணுவுடைய அவதாரமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அவர் கலியுகத்தில் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள்லேருந்து நம்மளுடைய மனித குலத்தை காப்பாற்ற இங்கு தோன்றியதாக புராண கதைகளில் சொல்லப்படுகிறது. எனவே இத்தலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலியுக வைகுண்டம் என்ற பெயரை பெற்றிருக்கு. அதாவது கலியுக வைகுண்டம் என்று சொல்லுவாங்கள்ல, அந்த வைகுண்டம் கலியுகத்தில் நாம் பார்க்குற மாதிரி இந்த திருப்பதி இருக்குல்ல, அதனால் இதை கலியுக வைகுண்டம் என்று சொல்லப்படும். அப்படி கலியுக வைகுண்டத்தில் மார்கழி மாதத்தில் நடந்த வைகுண்ட ஏகாதசியுடைய சொர்க்கவாசல் திறப்பு வீடியோவை தான் இன்றைக்கி நாம் அரிய வகையாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலியுக பிரத்யோச தெய்வம் என்று குறிப்பிடப்படுது. திருமலை கோவில், திருப்பதி கோவில், திருப்பதி பாலாஜி கோயில் போன்ற பிற பெயர்களாலேயும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழைக்கப்படுது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பாலாஜி, கோவிந்தா, ஸ்ரீனிவாசா என்ற பல பெயர்களில் பக்தர்கள் அன்போடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெங்கடேஸ்வரராவை அழைக்கிறாங்க. அதாவது திருப்பதி ஏழுமலையான அழைக்கிறாங்க. எப்படி அழைச்சாலும் ஏழுமலையானுடைய அழைப்பு கண்டிப்பாக நமக்கு மனசுக்கு நிறைவாக தான் இருக்கும். அவருடைய பேரை சொல்லி அழைக்கும் போதே ஒரு விதமான உணர்ச்சி நமக்குள்ளே பாசிட்டிவாக வரும். அப்பேற்பட்ட உணர்ச்சியோடு கமெண்டில் திருப்பதி ஏழுமலையானே போச்சு அப்படின்ட்டு பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது திருப்பதி ஏழுமலையானுடைய அருள் நமக்கு இன்னும் அதிகப்படியாக கிடைக்கும். இவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய திருப்பதி வரலாறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அபூர்வமானது. சத்யா யுகத்தில் யுரேனியேஷன் தனது சுரண்டல் நடவடிக்கைகளால் பூமி கற்பதேக சமுதிரத்தின் அடியில் மூழ்கும் நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படுத்தியதாக திருமாலுடைய வரலாற்றை ஸ்ரீமத் பகவதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூல் விவரிக்கிறது. அந்த நேரத்தில் தேவர்கள் பிரம்மாவை அணுகியிருக்கின்றனர். அவர் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தார். பிறகு பிரம்மாவின் மூக்கிலிருந்து ஸ்ரீ வாரகதேவ் வடிவத்தில் விஷ்ணு தோன்றியிருக்கிறார். அவர் அரியாசனை கொன்று பூமியை பூதேவியை தனது தங்கத்தால் தூக்கியிருக்கிறார். கற்பத போத சமுதிரத்தின் மேல் பாதுகாப்பான நிலைக்கு அந்த தேவியை கொண்டு வந்திருக்கிறாரு. மேலும் பூமியின் தெய்வமான பூமாதேவி லக்ஷ்மி தேவியுடைய விரிவாக்கம் என்பதால் ஸ்ரீ வராகதேவ் வடிவில் தனது நித்திய மனைவியோடு மீண்டும் இணைந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த அவதாரத்தில் பெருமாள். மேலும் வைகுண்டத்தில் பூவாகரகம் நிரந்தரமாக வசிக்கிறது. எனவே இந்த பூமியின் தெய்வமான பூதேவி இந்த பூமி கிரகத்தில் தன்னோடு இருக்குமாறு வராகதேவான பெருமாளை வேண்டியிருக்கிறார். ஸ்ரீ வராகதேவர் அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடிவு செய்து கருடன் வைகுண்டத்திற்கு பறந்து சென்று தனக்கு பிடித்த மலைகளில் ஒன்றை பூமிக்கு கொண்டு வருமாறு அழைத்திருக்கிறார். அதனால் அவரும் பூதேவியின் அந்த மலையில் ஒன்றாக இங்கு வசிக்கலாம் என்று அந்த மலையை இங்கு கொண்டு வந்தார் கருடன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான். அந்த மலை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமலை என்று இப்போ இருக்கக்கூடிய மலை அழைக்கப்படுகிறது. வைகுண்டத்திலிருந்து கருடன் கொண்டு வந்த மலை இதுதான் என்று குறிப்பிடப்படுது. சில சமயங்களில் மஞ்சமாகவும், சில சமயம் படுக்கையாகவும், சில சமயம் செருப்புகளாகவும் காட்சியளிக்கக்கூடிய இறைவனுடைய தெய்வீக விரிவு அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசயம். அதே ஆதிசேஷனான திருமால் அமைந்திருக்கக்கூடிய இந்த 7 மலைகள் இந்த பூமியில் அவதரித்ததாக ஒரு கதையும் சொல்லப்படுது. எது என்னவாக இருந்தாலும் பெருமாளுடைய அற்புதமே அற்புதம்தான். பெருமாள்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான். பணக்காரர் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோவிலில் ஒவ்வொரு விழாவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதில் வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. சற்று முன்னாடி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன். நிறைய பேர் இந்த விழாவெல்லாம் ஈஸியாக பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாதவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நேரில் பார்த்த புண்ணியத்தை பெற்றுக்குங்க. அதே போல் இப்போ வேறு தென் தமிழகத்தில் சென்னையிலாம் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்து பயங்கரமான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டது. இதனால் மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் முற்றிலும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. நிறைய சேதாரத்தையும் அடைஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நாம் இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை பார்த்து பெருமாள் கிட்ட வேண்டும் போது இயற்கையால் ஏற்படக்கூடிய சீற்றங்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம். கண்டிப்பாக திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை என்ற கருத்தோடு நீங்கள் பெருமாள் வழிபாடு இனி செய்யுங்க. நிச்சயம் இந்த பெருமாள் வழிபாடால் இயற்கையால் ஏற்படக்கூடிய சீற்றங்கள் சீக்கிரம் குறைந்து நமக்கு எல்லாமே சரியாகும். நம்பிக்கை இருக்கிறவங்க வேண்டிக் கொள்ளுங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் பார்த்து ஏழுமலையானுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ
வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அதிசயமான வீடியோவோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.